ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இன்றைக்கும் இந்த நாளிலும் உங்களை உயிரோடு ஜீவனோடு வைத்து அவருக்கு நன்றி சொல்லும்படிக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார்ல. அவர் இன்றைக்கும் நல்லவராய் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை, உங்களை ஒரு நாளும் கைவிடாத வார்த்தை, இன்றைக்கும் உங்களை கைவிடாமல் வழி நடத்தி செல்லும். ரோமர் 8:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார், சான்று கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கான ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். என்ன அந்த சர்டிபிகேட்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. எதனால் அப்படி சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னா, அநேக நேரத்தில் நம்மளுக்கு இந்த எண்ணம் நம்மை விட்டு போய்விடும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லை அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட யோசனைகள் நம்முடைய சிந்தையில் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை இல்லை நான் எப்போவுமே தேவனுடைய பிள்ளை அப்படின்றத நான் மறக்கிறதே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்கு உதாரணம் என்னென்னா, நீங்கள் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ, எப்பெல்லாம் கவலைப்படுறீங்களோ, எப்பெல்லாம் பாரம் அதிகமாக உங்களுக்கு மாறுகிறதோ, எப்பெல்லாம் நீங்கள் கோவப்படுகிறீர்களோ, எப்பெல்லாம் நீங்கள் நம்பிக்கையற்று போகிறீங்களோ, எப்பெல்லாம் சந்தேகப்பட்டு அவிசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் நிரப்புகிறதோ, அதெல்லாம் எதற்கான அடையாளம், சான்று அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை அப்படின்றதற்கான சாட்சி, அப்படின்றதற்கான சர்டிஃபிகேட்டாக இருக்குது. இப்படிப்பட்ட நேரங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்மை அறியாமலேயே நாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை அப்படின்றத நம்முடைய ஆவி, மனிதனுடைய ஆவி சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அநேக நேரத்தில் நம்மளுக்கு இதுதான் சர்டிஃபிகேட், நம்மளை பற்றியே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், நமக்கு தெரியாமலேயே. ஆனால் அந்த நேரத்தில் நம்மை அறியாமல் நம்மளுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா, உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றத தேவனுக்கு முன்பதாக சாட்சி கொடுத்துட்டே இருக்கிறார். உங்களை குறித்ததான தேவனுடைய பிள்ளை என்ற சர்டிஃபிகேட்டை, சான்ற தேவனுடைய ஆவியானவர் தேவனுக்கு முன்பதாக கொடுத்துட்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பலவீனன் அப்படின்னு சொன்னாலுமே உங்களை குறித்து பலவான் என்ற சர்டிஃபிகேட்டை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். எப்போவெல்லாம் இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றி உங்களை குறித்தே ஒரு சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறதோ, அப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொடுத்து தேவனுடைய பிள்ளை அப்படின்ற சாட்சியை கொடுத்துட்டே இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் பேர்ஸ் விட்னஸ் வித் யோர் ஸ்பிரிட். பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அறியாமல் நமக்குள்ளேயே செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய கிருபை நம்ம பெற்று, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகள் நடுவிலையும் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படிக்கு ஒரு பெரிய கிருபை நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து கொடுக்கிற சாட்சியா இருக்கிறது. நம்முடைய சாட்சி, நம்முடைய சர்டிஃபிகேட் படி எல்லாமே நடந்துருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனால் அவைகள் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொடுத்து நல்ல சாட்சியை கொடுத்திருக்கிறார், நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய ஆவியோடே கூட பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி நாளாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையில், உங்களுடைய மனதில் வருகிற இந்த துர்சாட்சி, உங்களை குறித்ததான துர்சாட்சியை பரிசுத்த ஆவியானவர் மாற்றி நல்ல சாட்சியாய் மாற்றுகிறார். ஸோ இன்றைக்கும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்குரியதாக இருக்கிறது. உங்கள் மனதில் வருகிற எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துவிட்டு உங்களை குறித்த நல்ல சான்றை இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு நாளும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சியின், சந்தோஷத்தின், ஆசீர்வாதத்தின் நாளாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுங்கள்.